தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாதவாகனர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர். இரண்டாம் சிம்மவர்மனின் மகனான சிம்ம விஷ்ணு கிபி 550 ஆண்டு களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கினார். சோழர்கள், பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை அவர் வெற்றி கொண்டார். அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார். அவருக்கு பின் அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். அவரது படைத்தளபதி பரஞ்சோதி சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார். அவர் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். அதன் வெற்றிக்கு பின்னர் மனமாற்றம் பெற்ற அவர் சிவபக்தராக மாறினார். மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை ஆட்சி செய்தார். ஆரம்பத்தில் அவர் சமண சமயத்தை பின்பற்றினார். பின்னர் சைவத் துறவி அப்பர் என்ற திருநாவுக்கரசரால் சைவ மதத்திற்கு மாறினார். கலை மற்றும் கட்டடக்கலைக்கு அவர் பேராதரவு அளித்தார். திராவிட கட்டடக்கலையை முதலில் அறிமுகம் செய்தார். அது மகேந்திரபாணி என குறிப்பிடப்படுகின்றது. மேலும் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு தொடர்பான தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப்